மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ஏற்கனவே போன வாரம் பார்த்ததுபடி ஜான் ஸ்கர்ட்டர் என்கிற ஒரு சகோதரரை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இவரை நாம் அறிந்து கொள்கிறதுக்கு நம்மளுக்கு தெரிந்திருந்த அருமையான வேலூர்ல இருக்கிற சிஎம்சி மருத்துவமனையின் ஸ்தாபகர் ஐடா ஸ்கர்ட்டருடைய தாத்தா அப்படின்னு சொல்லி போன வாரம் நம்ம பார்த்தோம். அவருடைய ஆரம்ப பகுதி 42 மிஷினரிகளை 4 தலைமுறைகளாக 1100 வருடங்கள் இவருடைய முழு குடும்பமும் ஊழியத்துல மிஷினரிகளாய் மருத்துவ ஊழியத்தின் மூலமாக மிஷினரி ஊழியத்தை செய்து கொண்டிருந்த இந்த குடும்பத்தை நாம் ஆரம்ப பகுதியை பார்த்தோம். இந்த ஜான் ஸ்கர்ட்டர் என்கிற இந்த சகோதரர் தன்னுடைய ஊழிய ஆரம்ப பகுதியை ஒரு நோயாளியை சந்திக்கும்படியாக ஒரு வீட்டிற்கு கடந்து சென்றிருந்த போது அந்த வீட்டில் அவர் பார்த்த ஒரு பேம்ப்லெட், ஒரு கைப்பிரதி, அதுல எழுதியிருந்தது 60 கோடி ஜனங்கள் வாழ்கிற இந்த உலகம் முழுவதிலேயும் சபையா இருக்கிற நீ ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறாய் என்று எழுதியிருக்கிற அந்த பேம்ப்லெட்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டது. அந்த இடத்துல ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டவர் எனக்கென்று கொடுத்திருக்கிற இந்த உயர்ந்த மருத்துவ துறையில நிறைய வருமானம் சம்பாதிக்கிறேன், நிறைய பார்க்கிறேன், ஆனா பணத்தை காட்டிலும் பொருளாதாரத்தை காட்டிலும் எனக்கு ஜீவன் தந்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும் என்கிற வைராக்கியத்தோடு அந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சமூகத்துல தன்னை அர்ப்பணித்து இனி என் வாழ்க்கை ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லி ஒப்படைத்து தொடர்ந்து ஊழிய செய்ய கிளம்பின போது தன்னுடைய தகப்பனார் மிகுந்த தடையாய் முன்னாடி வந்து, இவ்வளோ வருமானத்தையும் இப்படி செல்வ செழிப்பையும் பார்த்த நீ கிராமப்புறத்துல அழிவு நேராய் எந்த ஆதாரமும் இல்லாம பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைந்து இந்த சாத்தியா உயிரோடு இருக்கிறியா எந்த அறிகுறி கூட இல்லாம ஒரு இடத்துல உன்னை இருக்க வச்சு உன் குடும்பத்தை பார்க்க முடியாம நான் இருக்க விரும்பல அப்படின்னு மிகுதியா தடுத்தார் அவங்க தகப்பனார். கண்ணீரோடு அவர் தடுத்த போது அவருடைய கரங்களை விட்டுட்டு ஒரே வார்த்தையை சொன்னாராம், உலகத்துல பெற்றெடுத்த தகப்பனா இருக்கிற உங்களை பிரியப்படுத்துகிறதா, என்னை படைத்த ஆண்டவரா இருக்கிற என் தகப்பனை என்னை பிரியப்படுத்துகிறதா என்று சிந்திக்கும் போது என் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதை மாத்திரம் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி அவருடைய கையை உதறிவிட்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தமிழகத்துல இலங்கை தேசத்திற்கு நேராய் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், நான் ஊழியத்துக்கு போக போறேன் என்று சொல்லி தென்னிந்தியா பக்கமாக அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். அமெரிக்க தேசத்திலிருந்து பிரயாணிக்க ஆரம்பித்து 6 மாத காலமாக கடல் பிரயாணத்துல தென்னிந்தியாவுக்கு வரதுக்கு விருப்பம் கொண்டு கல்கத்தால வந்து தன்னுடைய 6 மாத கால பயணத்துல ஒரு இடைவெளிக்காக கல்கத்தால அருமையான சராம்பூர்ல இருக்கிறதான வில்லியம் கேரி என்கிற மிஷினரியை சந்தித்து அவர்கிட்ட ஊழிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஊழிய அனுபவத்தின் மூலமாக தென்னிந்தியால ஊழிய செய்யணும். இப்படி அவர் பாரப்படுத்தப்பட்டு அமெரிக்காவிலிருந்து பிரயாணப்பட்ட இந்த சகோதரர் அருமையான வில்லியம் கேரி அவர்களை சந்திக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணார். அவர் அதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் அதிகமா இருந்தாலும் தான் மனைவி கேட்டாங்களாம், ஏன் இப்படி ஊழியத்துக்காக நம்ம அழைக்கப்பட்டுட்டோம், நாம ஊழியம் செய்ய போறோம், இந்திய தேசத்துல போய் ஊழியம் செய்யணும்னு சொன்னீங்க, 2 வயது குழந்தைய கூட்டிக்கிட்டு உங்க பின்னாடி நானும் வந்துட்டேன், ஆண்டவர் அழைத்திருக்கும் போது இதற்கென்று நேரத்தை ஏன் செலவழிக்கணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவங்க மனைவிக்கு அவர் சொன்ன பதில், அனுபவம் ஆண்டவருக்கு நேராய் நம்மை கொண்டு செல்லுங்கிற நம்பிக்கையில நான் உட்கார்ந்துருக்கல, இதுவரையிலும் மருத்துவ துறையிலேயே பார்த்துட்டு இருந்த நம்மை ஊழியத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி தேவை, அதனால வந்து உட்கார்ந்துருக்கிறேன். அவர் தான் நம்ம மாதிரியா எடுத்துக்கிட்டு அவர் சொல்லியிருக்கிற காரியங்களை கற்றுக்கொண்டு இந்திய தேசத்துல போய் ஊழியம் செய்வோம் என்று சொல்லி தொடர்ந்து பிரயாணிக்க ஆரம்பித்தார். வில்லியம் கேரி சந்தித்து விட்டு கிளம்பின அடுத்த நாள்ல இருந்து அவருடைய பிரயாணத்திலேயே 3 மாத கால பிரயாணத்திலேயே அவருடைய மகள் 2 வயது மகள் மரியா என்கிற தன்னுடைய 2 வயது மகள் வயிற்று போக்குனால மரித்து போனா. அடக்கம் பண்ண கூட இடம் இல்ல, பயணத்துல எங்க பண்றது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட சோர்வின் மத்தியில கூட இவர் சொன்னாராம், உலகத்துல கடினமான பாதைன்னு இருந்தாதான் ஆண்டவருக்குள்ள பலப்படுவோம், அதனால வா கிளம்புவோம்னு சொல்லி மனைவியை கூட்டிட்டு கிளம்பிட்டாராம்.
தொடர்ந்து அவருடைய ஊழியம் ஆரம்பித்து சிலோன்ல தான் போய் அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தாராம். மிஷன் அவங்கள சிலோன்ல தான் மருத்துவ துறையில ஊழியம் செய்வதற்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தது. அப்படி அவர் போய் அந்த மருத்துவ துறையை ஆரம்பிக்க அவர் மிஷன் கொடுத்திருக்கிறதான மருத்துவமனையில் அவர் வேலை செய்ய ஆரம்பிக்க போயிருந்த போது அங்க அநேக புத்தர்கள் இருந்தாங்களாம். கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க. அப்படிப்பட்ட இடத்து மத்தியில அந்த ஜனங்கள் மத்தியில மருத்துவ துறையை செய்யறதற்காக இவங்க போயிருக்காங்க. ஆனா இவருடைய ஜெபத்துல, ஆண்டவரே எனக்கண்டு ஏழையாய் கடினப்பட்ட சூழ்நிலையில பாரப்படுத்தப்பட்டிருக்கிற மக்களை எங்க கண்களுக்கு முன்பதாக காண்பீங்க, அவங்கதான் எனக்கு முதல் ஊழிய அடித்தளங்களாக இருக்கணும் அப்படின்னு இவர் ஜெபித்தாராம். அதனால அதை தொடர்ந்து அவருடைய மருத்துவ துறையில பார்த்த பலர், அவருக்கு சந்தித்த பலர் ஏழை எளியவர்களாய் கொண்டு வந்து, எந்த ஆதாரமும் இல்லாதவங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வரவே மாட்டாங்களாம் இவர் அந்த காலத்துல. ஆனா இவர் ஜெபித்த ஜெபத்தின் பலனா இவரை தேடி அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்தார். அப்படி அவர் கொண்டு வந்து அவர் பார்த்த அநேகர் கொடிய வியாதியினால, அதாவது காலரா, பிளேக் போன்ற பெரிய நோய்களினாலதான் அந்த நாட்கள்ல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மருந்தே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்போ எந்த மருத்துவமனைக்கு போனாலும் மருந்து இல்ல, அதனால பணம் இல்ல. ஆனா அங்க ஒருத்தர் ஆண்டவரை சொல்றாராம், போய் கேட்டு வருவோம் அப்படின்னு தான் பலர் வியாதியஸ்தர் வந்தாங்களாம். அப்போ இவர் இருந்த மருத்துவமனைக்கு தேடி வந்திருந்த இப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களுக்கு மருந்து சுகம் கொடுக்காது, நான் சொல்ற ஆண்டவர் சுகம் தருவார் அப்படின்னு சொன்னாராம். அதை நம்பிதான் அநேகர் முதல் காலரால, பிளேக் நோயில கஷ்டப்பட்டவங்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி இயேசுவின் ரத்தம் தான் சுகம் கொடுத்துச்சான். அதற்கு இவர் ஒரு மிகுந்த உதவியா இருந்தார். இவருடைய ஊழிய ஆரம்பத்துல இந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட ஊழியத்தை பார்த்து தன்னுடைய மகளுடைய மரணத்தெல்லாம் கொஞ்சம் மறந்து இருந்த போது திடீர்னு ஆண்டவர் ஒரு புதிதாய் ஒரு ஆண் குழந்தைய கத்தரி உங்களுக்கு என்று கொடுத்தார். கரெக்டா 5 நாட்கள்ல அந்த பிள்ளைக்கும் அந்த வியாதி தொற்றி அந்த பிள்ளை மரித்து போனது. 5 நாட்கள் மாத்திரம் 10 மாதம் சுமந்த பிள்ளைய பார்க்க முடிந்தது. எனக்கு இனி இந்த ஊழியம் வேணாம், நான் இங்க இருந்தேன்னா இனி பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் மரித்து தான் போகும், அதை பார்க்க எனக்கு தைரியம் இல்லை, நீங்க இருந்து ஊழியம் செய்யுங்க, நான் போறேன் நம்ம சொந்த தேசத்துக்குன்னு சொன்னாங்களாம். அப்போ ஒருவேளை நீ சொல்றதுபடி அம்மா அப்பா எல்லாம் அவங்கள வெறுத்துட்டு அவங்கள கடினப்படுத்தி கஷ்டப்படுத்தி நம்ம வந்ததுனால திரும்பி நீ போனா ஒருவேளை அவங்க மன்னிச்சு ஏற்றுக்கொள்வாங்க தான். ஆனா ஆண்டவர் வருத்தப்படுவாரே. ஆண்டவர் வருத்தப்படுத்திட்டு அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தி நம்ம வாழ முடியாது. ஒத்துக்கோ, ஆண்டவர் திட்டத்துக்கு ஒத்துக்கொண்டு ஊழியத்தை செய்வோம். கட்டாயம் ஆண்டவர் நமக்கென்று தருகிற சந்ததி கட்டாயம் ஊழியம் செய்வாங்க. அதனால என் தலைமுறைகளை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிதான் உன்னை நான் திருமணம் முடித்தேன். நிச்சயமா ஆண்டவர் நமக்கென்று சந்ததிகளை ஊழியத்திற்கென்று தருவார் அப்படின்னு இவர் சொன்னாராம். இந்த வார்த்தைகளை கேட்டோடனே சோர்ந்து போய் இருந்த அவருடைய மனைவிக்கு அவருடைய ஆழமான இந்த வார்த்தைகள் ஆவிக்கேற்ற வாழ்க்கையில அவர் அதிகமா பலப்படுத்திச்சான். உடனே ஆண்டுடைய பலத்துல தொடர்ந்து ஊழியம் செய்ய ஒப்புக்கொண்டு அவரோடு எத்தனை வியாதியஸ்தர்களை இவங்க சந்தித்தாலும் அவங்க வியாதியஸ்தர்களை சந்தித்தவர்களுக்கு மருந்துகளை சொல்கிறதுக்கு முன்னாடி இயேசு நல்லவர் தான் சொல்லுவாங்களாம். அதற்கு இவங்களுடைய மனைவியும் ரொம்ப உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. இப்படி இவங்க ஊழியத்தை இவ்வளோ கடின பாதையிலேயே இவங்க செய்கிறத பார்த்து ஆண்டவர் மனமிறங்கி அவர்களுக்கு 8 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் தொடர்ச்சியா கொடுத்தாராம். அந்த வார்த்தை எனக்கு சிரிப்பு உண்டாக்குச்சு. அந்த வார்த்தை அதுல இருக்கு. அவங்க அழுதாங்க. அழுத கண்ணீரை கண்டார். தொடர்ச்சியாக 8 ஆண் பிள்ளைகளை 2 பெண் பிள்ளைகளை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். இத பார்த்தோன்னே அந்த அம்மாவுடைய மனநிலைமை, அவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு நான் கேட்டதுக்கு அதிகமா கொடுத்த ஆண்டவருக்கு என் ஜீவ காலம் எல்லாம் நான் எதுக்கு ஒப்பு கொடுத்தேனோ அதுக்கு மேல என் ஜீவனை ஆண்டவருக்காக கொடுக்க ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அவங்களுடைய ஊழியம் அதிகமா தீவிரமா இருந்துதான்.
இப்படி செய்து கொண்டிருந்த போது யாழ்ப்பாணத்துல 1820ஆம் வருடம் பண்டத்தருப்பு என்ற இடத்துல மிஷன் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு மருத்துவமனையை உண்டாக்கி இவங்களே தன்னுடைய சொந்த வருமானத்துல இவங்களே ஆரம்பித்து மிஷன் ஸ்டேஷன் என்ற மருத்துவமனையை ஆரம்பித்து ஓலைச்சுவடியில கையால எழுதி டிராக்ஸ இந்த மனைவி அவங்க வர்ற வியாதியஸ்தர்களுக்கு கொடுப்பாங்களாம். அத என்ன அர்த்தம்னு சொல்லி கொடுக்கறது இவங்க ஜான் ஸ்காடருடைய வேலையாம். இப்படி குடும்பமா இணைஞ்சி ஓலைச்சுவடியில ஆரம்பிக்கப்பட்ட இந்த டிராக்ஸ் ஊழியமானது அதிக ஜெபத்தின் பலனா ஆண்டவர் இவருக்கு ஒரு பெரிய தரிசனத்தை காட்டி, இந்த மாதிரி சென்னை பட்டணத்துல ஒரு இடத்துல நீயே ஒரு பிரிண்டிங் மிஷின் உருவாக்கி நீயே பிரிண்ட் அடிச்சு, ஏன்னா டிராக்ஸ் மூலமா தான் இவர் ஊழியத்துக்கு வந்தார். அந்த டிராக்ஸ் ஊழியத்தை நான் வாயின் வார்த்தையின் மூலமாக அநேகரை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க பண்ணுகிறதுக்கு இந்த எழுத்து ஊழியத்துக்கு நான் உன்னை உருவாக்குகிறேன் அப்படின்னு பெரிய தரிசனத்தை காண்பித்து, அதற்கு பிறகு அவருடைய மனைவியும் அவங்களும் சேர்ந்து மிஷனுடைய உதவியோடு சென்னை பட்டணத்துல ஆண்டவர் காட்டின அதே தரிசனத்தின்படி மிஷன் அவங்கள கொண்டு போய் அந்த பிரிண்டிங் பிரஸ்ல கொண்டு போய் நிறுத்தி, இங்கதான் இனி உங்க ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே ஆண்டவர் தரிசனம் காட்டினார், அது அப்படியே நிறைவேறி இருக்கு. இனி மருத்துவ துறையெல்லாம் ஓரங்கட்டுவோம், ஊழியத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி 1821ஆம் ஆண்டு தமிழ் மொழிய கற்றுக்கொண்டு தமிழ் மொழியில இந்த ஓலைச்சுவடில எழுதின எல்லா வார்த்தைகளையும் எழுத்துக்களாய் எழுதி பிரிண்ட் அடித்து அதை அநேகருக்கு கொடுத்தாங்களாம். இன்று அளவும் ஜான் ஸ்காடர் எழுதின மிஷனரி புத்தகங்கள், கைப்பிரதிகள் இதெல்லாம் பல நூலகங்கள்ல இருக்குதாம். அப்படி இவர் ஆரம்பித்த இந்த ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியம் அநேகரை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வைத்தது. இவர் 30-40 நாட்கள் அமர்ந்திருந்து டிராக்ஸ் அடிச்சு வச்சு பெட்டி பெட்டியா எடுத்து வச்சு கைப்பிரதிகளை வெளியில கொடுக்கறதுக்கு ஆட்களை தேடுவாராம். அப்போ அவங்க மனைவி சொல்லுவாங்களாம், ஏன் வேற ஆட்கள், நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறோம், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி முழு குடும்பமும் கடந்து சென்று அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் கடந்து சென்று போய் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தாங்களாம். இப்படி இவங்க சென்னையில சிந்தாரிப்பேட்டை அப்படிங்கிற ஊர்ல 6 வருடம் தங்கி இருந்து இந்த மிஷன் இந்த கைப்பிரதி ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து இதுல சந்தித்த பல புதிய விசுவாசிகள் பல புதிய ஆலயங்களாய் சென்னையில் இன்று வரையும் நடந்து கொண்டிருக்கிறதா இந்த ஜான் ஸ்காடர் உருவாக்கின ஆலயங்கள். அப்படி பார்த்தா இவங்க ஆரம்பித்ததான சாதாரண ஊழியத்துல சாதாரண கைப்பிரதி ஊழியம் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்காம ஆண்டவர் வார்த்தை தந்தார், அதை வெளிப்படுத்துவோம், அதை வார்த்தையை வெளிப்படுத்தி அதை கேட்கிற அநேகர் நிச்சயம் ஆண்டவரால தொடப்படுவாங்க என்று சொல்லி அவங்க ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாங்க. இதன் நடுவுல ஒரு 14 வயது நிரம்பி இருந்த சாமுவேல் என்கிற 7வது மகன் ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு விளையாடிட்டு இருக்கும் போது அதுல மூழ்கி அந்த சாமுவேல் என்கிற மகன் மரித்து போனான். இப்போ அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா, ஒருத்தன் இல்லைன்னா என்ன, ஆண்டவர் 8 தந்திருக்கிறார், 9 இருக்கு, ஆண்டவருக்காக 9 பேரையும் தலைமுறையாய் ஊழியத்திற்காண்ட நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பிறந்ததுல இருந்து ஊழிய வாஞ்சைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அதிகமாய் அவங்களுக்கு ஊழிய பாரத்தை ஊட்டி வளர்த்தனராம் இந்த குடும்பத்தினர். தொடர்ந்து இவங்களுடைய தம்பதிகள் தோறும் இவங்க செய்த ஊழியத்தின் நிறைவு பகுதியை வருகிற வாரத்துல பார்ப்போம். இன்று நாம் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன நிந்தனை என்ன வேதனை நம்ம குடும்பத்துக்குள்ள வந்தாலும் ஆண்டவர் துணை இருந்தால் அதை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் துணை இருக்கணுமானா நானும் நீங்களும் ஆண்டவரோடு இருக்கணும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல நாம் ஆண்டவருக்குள் இருந்து விருத்தி அடைவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.